2 நாள் மழைக்கே மதுரை கலைஞர் நூலகம் தாக்குப்பிடிக்கவில்லை என முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான திரு ஆர்பி உதயகுமார் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக மதுரை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அவை சீரமைக்கப்படவில்லை என்றும் விமர்சனங்களை முன்வைத்தார். அதன்படி திமுக அரசின் 3 ஆண்டு கால சாதனையாக முதலமைச்சர் கூறி வரும் மதுரை கலைஞர் நூலகம் 2 நாள் மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் 2 பிரிவுகள் மூடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை திமுக அரசு மறுக்கக்கூடும் என்பதால் புகைப்படத்தோடு இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்த அவர் விரைந்து அதனை சீரமைக்கவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். கோடை மழையிலே மதுரை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 3 ஆண்டு சாதனையாக மதுரையிலே அடையாளமாக சொல்லப்படுகிற கலைஞர் நூலகம் மதுரையில் சிறு மழைக்கே தாங்காத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த நூலகத்திலே மீண்டும் தண்ணீர் புகுந்துள்ளது. அதை அவர்கள் மறுப்பார்கள். அதனால்தான் அதனுடைய புகைப்படத்தோடு இதை அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். இந்த 2 பிரிவுகள் தற்காலிகமாக மூடல் என்கிற ஒரு சாதனையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கலைஞர் நூலகம் மதுரையிலே கீழ்த்தளத்திலே உள்ள பார்வையற்றோர் பிரிவு மற்றும் கலைக்கூடத்திலே 2 தினங்களாக பெய்த கனமழையிலே மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் தரைத்தளத்தில் உள்ள 2 நூலக பிரிவுகளும் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இது